டேர்டெவில் பான் அகைன் நம்ம எபிசோடு 8ல் இருக்கோம். இந்த ஒரு எபிசோடு தான் நம்ம ஸ்டார்டிங்கில் இந்த ஃபஸ்ட்டு எபிசோட்லேருந்து லாஸ்ட்டு எபிசோடு வரை என்ன நடந்துச்சுன்னு இதெல்லாம் முக்கியமாக இதெல்லாம் சொல்லியிருப்பானுங்க. சொல்லியிருக்க மாட்டான். நம்ம டேர்டெவிலே கண்டுபிடிச்சிருவாப்புல இதில் இதுதான் இவ்வளோ தான் காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சிடாப்புல. இந்த எபிசோடில் என்ன ஒரு கதைன்னா, நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம மொட்டை வில்சன் வந்து ஒரு மீட்டிங் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி ஒன்று அரேஞ்ச் பண்ணுறாப்புல. அதுலேருந்து எல்லாருமே டேர்டெவிலோட கேர்ள் ஃப்ரெண்ட்லேருந்து எல்லாத்தையும் இன்வைட் பண்ணுறான். ஒவ்வொரு ஆளாக ஒரு பக்கத்தில் பார்த்தா எப்படி சொல்லி எச்சரிக்கை பண்ணுறான், நீ என் கூட சேர்ந்து வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வில்சன் மொட்டை வந்து நம்ம எல்லாத்தையும் போட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து நம்ம டேர்டெவில் இப்போ இப்படிலாம் பண்ணுறானா, இவன் இன்னும் திருந்தவே இல்லையா அப்படின்னு ஒரு பக்கம் யோசிக்க, நம்ம டேர்டெவிலோட ஃப்ரெண்டை ஒருத்தன் கொண்டான்ல, அவன் ஒரு பக்கத்தில் ஜெயிலேருந்து தப்பிச்சு வர தப்பிச்சு வந்து இங்கே யாரை கொல்ல போகிறான்னு நமக்கே பயமாக இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் இவனா தான் இருக்கிறதுனால நமக்கு கொல்ல வரான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே யோசனையாக இருக்கு. ஆனால் அடுத்த ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. இந்த டேர்டெவிலோட ஃப்ரெண்டை யாரு கொண்டான்னு ஒரு பக்கம் அவரே சுற்றி யாரு கொண்டான்னு அவருக்கே தெரியாமல் இருக்கு. ஆனால் கடைசியில் பார்த்தா எப்படி சொல்றது, நம்ம வில்சனோட ஒய்ஃபு தான் இந்த டேர்டெவிலோட ஃப்ரெண்டை கொல்ல சொல்லியிருப்பா. இது தெரிஞ்சுட்டு நம்ம டேர்டெவிலும் ஒரு பக்கம் பார்த்தா, நீ எதுக்கு நீ பண்ண ஏன் பண்ண அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பக்கம் போக, டேர்டெவில ஃப்ரெண்டை கொண்டான்ல அவள் வந்து நம்ம நம்ம மொட்டை வில்சனை சுட போகும்போது சுடும்போது நம்ம டேர்டெவில் ஒரு பக்கம் குறுக்கால வந்து அந்த குண்டடியை அவர் வாங்கிக்கிறாப்புல. இது வரைக்கும் அந்த எபிசோடோட கதை. அதுக்கு அடுத்து என்ன நடக்குன்னு அடுத்த எபிசோடு பார்த்தா தான் நமக்கே தெரியும். ஆனால்